மார்ச் 8. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் தருவதை உபயோகித்தல். இன்றைய வேதாகம பகுதி யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். குறிப்பு வசனம்: கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். யாத்ராகமம் 4:2. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் சிட்டி ஹால் 1920களில் கட்டப்பட்ட வியப்பூட்டும் கட்டிடம் ஆகும். அதன் வெள்ளை நிற படிக்கட்டுகள் மைக்கேல் ஏஞ்சலோ தனது டேவிட் சிற்பத்திற்கு பயன்படுத்திய அதே சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட பளிங்கு கற்களால் ஆனவை. அதன் கோபுரம் வெனிஸின் தூய மார்க்கு ஆலய கோபுரத்தின் மற்றொரு பிரதியாக இருந்தது. மேலும் தாமிரத்தாலான குவி மாடம் பூமியின் தெற்கு அரைக்கோளத்திலேயே மிக பெரியது. கட்டிடம் கட்டுபவர்கள் ஒரு பெரிய சமாதான தூதனின் சிலையால் அதன் உச்சியை அலங்கரிக்க நினைத்தனர். ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. அது என்னவென்றால், சிலையை செய்வதற்கான போதுமான பணம் அவர்களிடம் இல்லை. அப்போது குழாய்களை செப்பனிடும் ஃப்ரெட் ஜான்சன் உதவிக்கு வந்தார். அவர் ஒரு கழிப்பறை தொட்டி, ஒரு பழைய விளக்கு கம்பம் மற்றும் பயனற்ற உலோக துண்டுகளை பயன்படுத்தி ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக கோபுரத்தை அலங்கரிக்கும் மகுடம் சூடிய மணிமுடியை உருவாக்கினார். ஃப்ரெட் ஜான்சன் அவரிடம் இருந்ததை பயன்படுத்தினதைப் போலவே நம்மிடம் உள்ள பெரிய அல்லது சிறிய அனைத்தையும் கொடுத்து தேவனின் பணியை செய்யலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு தலைமை தாங்கி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு கூட்டிச் செல்லுமாறு மோசேயிடம் கடவுள் சொன்னபோது, மோசே, அவர்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் என்று தடுமாற்றத்துடன் கூறினார். தேவன், உன் கையில் இருக்கிறது என்ன என்ற எளிமையான கேள்வியை கேட்டார். அந்த சமயத்தில் மோசேயின் கையில் ஒரு கோல் இருந்தது. அது வெறும் குச்சிதான். தேவன் அதை தரையிலே போடு என்றார். போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. பின்னர் அவர் சர்ப்பத்தை கையினால் எடுக்க மோசேயிடம் கூறினார். மோசே அதை எடுக்க அது மீண்டும் ஒரு கோலாக மாறியது. மோசே செய்ய வேண்டியதெல்லாம் கோலை எடுத்துக்கொண்டு போவதும் அற்புதத்தை தேவன் செய்வார் என்று அவரை நம்புவதுமே என்று தேவன் விளக்கினார். வியப்பூட்டும் வகையில் எகிப்தியர்களிடமிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்க மோசேயின் கையில் இருந்த அந்த கோலை தேவன் பயன்படுத்தினார். நம்மிடம் இருப்பது நமக்கே பெரிதாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நம்மிடம் இருப்பதே போதுமானதாக இருக்கும். நம்மிடம் உள்ள சாதாரண பொருட்களை எடுத்து தன் பணிக்கு தேவன் பயன்படுத்துகிறார். தேவனுக்காக நீங்கள் என்ன சிறிய விஷயத்தை உபயோகிக்க முடியும்? அதை கொண்டு நீங்கள் அவரை நம்புவது ஏன் இன்றியமையாதது? அன்புள்ள தேவனே, என்னிடம் உள்ளதை நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன்.